எம்ஜிஆர் அவர்களுடன் 26 திரைப்படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் 22 படங்களிலும் நடித்த நடிகை சரோஜாதேவி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நடிகர் விஷால் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சரோஜாதேவி அம்மா அவருடைய 87வது வயதுல காலமாகி இருக்கிறார். திரைத்துறையினருக்கு எப்பேற்பட்ட இழப்பு, உங்களுடனான அவருடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க சார். இல்ல, இப்பதான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் நியூஸ் கேள்விப்பட்டேன். கார்த்தி சொன்னாப்ல. இட் வாஸ் ரியலி ஷாக்கிங். ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க அம்மா தங்குறது வந்து ஆக்சுவலா புனித் ராஜ்குமார் வீட்டுக்கு பக்கத்து தெரு. ஸோ போன வருஷம் அவங்கள சந்திக்கும் போது அவ்வளோ சேம் அவங்களோட அந்த பியூட்டி, அவங்களோட அந்த வாய்ஸ், குழந்தைத்தனமான வாய்ஸ், அவங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது இன்னும் என்னால் நம்ப முடியல. தட் ஷீ இஸ் நோ மோர்ன்றது கேள்விப்பட்டோன்னே. ஏன்னா அம்மா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்னாங்க. அடுத்த முறை வரும்போது இப்போ சாப்பிட்டு தான் போகணும், நான் பில்டிங் எப்போ முடிக்கிறீங்க, பில்டிங் நான் பார்க்கணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா பில்டிங் வீடியோ அனுப்பிச்சோம். இப்போ என்ன நிலையில இருக்குன்னு அனுப்பியிருந்தோம். ரொம்ப ரியலி கான்ட் பிலீவ். இட்ஸ் a great loss. இன்ஃபேக்ட் உண்மையிலேயே ஒரு இன்றைய காலகட்டத்து கதாநாயகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்லலாம். எல்லா வகையிலையும். நாட் ஜஸ்ட் அவங்க த வே ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப். அவங்க ஸ்கிரீன்ல வரும்போதே சில பேர் தான் வந்து அந்த என்ன ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. அவங்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்கணும்னு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒரு மேதாவி, ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் வந்து நம்ம மத்தியில இல்லைன்றது இட்ஸ் ரியலி சேட் திங். கேட்கும் போதே ரொம்ப தர்மசங்கடமா இருந்தது. அம்மாவுக்கு எப்படியாவது பில்டிங்கை காட்டி அம்மா வந்து அந்த கட்டடத்துல உட்கார வைக்கணும்னு எங்களோட ஆசை. பட் எனிவேஸ் ஆக்சுவலா இப்போ நான் கார்த்தியும் நானும் மோஸ்ட் ப்ராபப்லி வில் பி கோயிங் டு பெங்களூர். நேரில் போய் அம்மாவை இறுதி அஞ்சலி போய் இருக்கணும். ஏன்னா அது நாங்க செலுத்த வேண்டிய, அதாவது மரியாதை, அது எங்களோட கடமைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா போகணும். இட்ஸ் அ கிரேட் லாஸ் இன்ஃபேக்ட் டு அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அம்மா இல்லைன்றது இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஜஸ்ட் மீ, எல்லோருக்கும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் எம்ஜிஆர் கிட்ட எத்தனையோ திரைப்படங்கள், சிவாஜி கிட்ட எத்தனையோ திரைப்படங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு கதாநாயகி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நம்ம மதியில இல்லைன்றது இட்ஸ் we can't it will take some time to digest for sure. நிச்சயமாக ஒரு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம் சார். நான் இவ்வளவு திரைப்படங்கள், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய திரைப்படங்களை உங்களுக்கு பிடித்தமான திரைப்படம் எது, எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா சார்? இல்ல, நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். அது எனக்கு என்னன்னா, அம்மாவோட படங்கள் பாக்குறத எனக்கு பாக்கியம் கிடைச்சது வந்து, நான் அம்மாவை வந்து நேர்ல வந்து அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க மனசார வாழ்த்துறது தான் எனக்கு கிடைச்ச பாக்கியம் நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து அந்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்டோட வாழ்த்துக்கள் கிடைக்கும்ன்றது தெரியாது. எங்களுக்கு வந்து நாங்க நடிகர் சங்கத்துல வந்து நாங்க முத எலெக்ஷன்ல நிக்க போறோம் அப்படின்ட்டு அம்மா டி நகர்ல வீட்டுல வந்து சந்திக்கும் போது அம்மா வாழ்த்துனாங்க. அம்மாவுக்கு புரிய வச்சோம் எதுக்கு என்னன்றது. அதுக்கப்புறம் வாழ்த்துனாங்க, மனசார வாழ்த்துனாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து நல்லது பண்ணுங்க, மெம்பர்ஸ்க்கு நல்லது பண்ணுங்க. எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அம்மா சரோஜாதேவி அம்மா வந்து இன்றைய கதாநாயகிகளோட அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ஏங்கணும். அதுதான் எனக்கு என்ன பாக்கியம்னா, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுதான். பர்சனலா வந்து அவங்க வீட்டுல உட்காந்து அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு உணர்வு, அதுதான் என்னால மறக்கவே முடியாது. தட் இஸ் மோர், என்ன சொல்றது, அதுதான் ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா இனிமே பெங்களூர் போனா அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். இப்போ இன்னைக்கு வந்து இல்லைன்றது ரொம்ப சங்கடமா இருக்கு. கண்டிப்பா சார், நீங்க சொன்னது மாதிரி இந்த காலகட்ட ஹீரோயினுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு தான் இருக்குன்னே சொல்லலாம். நீங்க குறிப்பிட்டதுனால கேட்குறேன், அந்த காலத்துல வந்து இவங்க பேசுறதே ஒரு கொஞ்சம் தமிழ்ல பேசுவாங்க, கன்னடம் கலந்த ஒரு தமிழ்ல பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோயின் அப்படி பேசியிருந்தாங்க, கண்டிப்பா ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய தமிழ் வந்து கொஞ்சம் தமிழ் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க இல்லையா? அதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இல்ல, என்னன்னா அவங்க பேசுற விதம், அவங்களோட முகத்துல இருக்கிற அந்த இன்னோசென்ஸ்,
எல்லாம் கலந்து இருக்கிற ஒரு விஷயம் தான். அதான் நான் சொன்னேன்ல, சில பேர் தான் வந்து அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த அந்த வெள்ளித்திரையில வந்து ஒரு கதாநாயகி வரும்போது அவங்கள திரும்ப திரும்ப பார்க்கணும், மேற்கொண்டு அடுத்தடுத்த படங்கள்ல பார்க்கணுன்ற ஒரு உணர்வு இருக்கு பாருங்களேன். அதனாலதான் அவங்கள அத்தனை படங்கள்ல காஸ்ட் பண்ணியிருக்காங்க மேதாவிங்க. அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ன்றது ஒரு ஒரு சச் அ லவ்லி திங். நான் நேர்ல அவங்க பேசும்போதும் அதுதான் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்படியே ஒரு சின்ன குழந்தை பேசுற மாதிரி அந்த இன்னோசென்ட் வாய்ஸ், இன்னோசென்ட் பிஹேவியர், அவங்களோட இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அம்மா சொல்லுங்கம்மா, இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் நீங்க வந்து கட்டிடத்துல வந்து நீங்க உட்கார்ந்து எல்லாம் இப்ப இருக்கிற கதாநாயகிகளுக்கு நீங்க ஷேர் பண்ணணுமா, ஏன்னா இது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும். அப்பதான் வந்து அவங்களுக்கும் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நாங்க கனவு காணணும். அதுதான் we can't replace such an actress. that is the truthங்க. சில பேர் வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. சில நடிகைகள் அந்த பட்டியல்ல அந்த வரிசையில அம்மா இடம் பெறுவாங்க. நிச்சயமாக திரைத்துறையினர் அனைவருக்குமே இது பேரிழப்பாகவே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு விஷால் சார்.